சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்தியா அளவில் இல்லை உலக அளவில் சூர்யா அவர்களை ஃபேமஸ் ஆக போகிறாங்க. எப்படி பிரபாஸ் அவர்களுக்கு பாகுபலி திரைப்படம் ரொம்ப முக்கியமான திரைப்படமாக இருந்துச்சோ, ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக பாகுபலி திரைப்படம் ஆக்குச்சோ, அதே மாதிரி சூர்யா அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் உருவாகி கொண்டிருக்கு. ஸோ பாலிவுட்டில் அந்த ஒரு திரைப்படம் தயாரிக்கப்படுகிறது. பாலிவுட் இயக்குனர் அந்த திரைப்படத்தை இயக்க போகிறாங்க. இதை அஃபிஷியலாக அந்த இயக்குனரும் கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. அந்த திரைப்படத்தோட டைட்டிலும் ரிவீல் ஆகியிருக்கு. அந்த திரைப்படம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே சூர்யா ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான நியூஸாக இருக்கும் என்பதில் 1% கூட சந்தேகமே இல்லை. இந்த வீடியோ முடியும் போது செம எக்ஸைட்மெண்ட்டோட எண்ட் பண்ணுவீங்க. ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா? சூர்யா அவர்களோட ஃபிலிம் செலெக்ஷன் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ரொம்ப யூனிக்கான கண்டென்ட்டாக இருக்குது. ஏதாவது ஒரு பேன் இண்டியா ஹிட்டை கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு திரைப்படத்தில் பயங்கரமான ஹிட் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவங்களோட லைனப் ஒவ்வொரு திரைப்படமும் கண்டென்ட் பேஸ்டாக பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் நவம்பர் 14 உலகம் முழுவதும் வெளியாகிறது. அதைத் தொடர்ந்து சூர்யா அவர்கள் தன்னோட 44வது திரைப்படத்தில் நடித்து கொண்டு இருக்காங்க. அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் மிக விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. அதுக்கப்புறமா சூர்யா சிறுத்தை சிவா டைரக்ஷனில் மீண்டும் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலாம் வெளியானாலுமே இப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அடுத்து சூர்யா அவர்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமில் கமிட் ஆகியிருக்காங்க. ஸோ சங்கர் அந்த திரைப்படத்தை இயக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியானது. ஆனால் அது சங்கர் இயக்க போவது கிடையாதாம். ஒரு பாலிவுட் இயக்குனர் ராகுல் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கு. அதாவது அந்த திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமாக உருவாக போகிறது. ஸோ பாலிவுட்லேயே ஒரு பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க. இதுக்கு 2 தயாரிப்பு நிறுவனம் டிஸ்கஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த திரைப்படத்துக்கு பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாகுபலி திரைப்படம் மாதிரி தமிழ் உணர்வை தூண்டுற மாதிரி இந்திய மக்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்க திரைப்படம் மாதிரி இந்த திரைப்படம் அமைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக அவர் அந்த இயக்குனர் சமீபத்தில் IFA விருது விழாவில் பேசியிருக்காங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சூர்யா அவர்களோட அடுத்த திரைப்படத்தை நீங்கள் இயக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா 100% அப்படிங்கிற ஒரு பதில் இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த சூர்யா அவர்களோட தன்னோட அடுத்த திரைப்படத்தை 45 அப்படி இல்லைன்னா 46வது திரைப்படம் கர்ணன் திரைப்படமாக உருவாக போகிறது. கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் உருவாக 5 வருஷம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 5 வருஷத்தில் கர்ணன் திரைப்படத்தோட முதல் பாகமும் ரெடி ஆகிடும். கர்ணன் திரைப்படத்தோட 2வது பாகமும் ரெடி ஆகிடும். இந்த ஒவ்வொரு பாகமாக அடுத்தடுத்த படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால தான் சூர்யா 44 திரைப்படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிவுந்தாலுமே சூர்யா 45 திரைப்படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்காம இருக்குது. ஸோ இது இந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மிக விரைவில் வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் தூம் 4ல் சூர்யா அவர்கள் வில்லனாகவும் நடிக்க போகிறாங்க. ஸோ பாலிவுட்டில் சூர்யா அவர்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக ஆல்ரெடி இருக்கும் சூர்யா அவர்கள் இன்னும் இந்த திரைப்படங்களுக்கு அப்புறமா மிகப்பெரிய பேன் இண்டியா ஸ்டாராக ஆக போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு 1000 கோடி வசூல் கொடுக்கும் ஒரு நடிகராக தமிழ் சினிமாவுக்கு ஒரு பொக்கிஷம் சூர்யா அவர்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பிரபாஸ் அவர்களுக்கு பாகுபலி மாதிரி ஒரு திரைப்படம் கொடுத்து ஒரு பயங்கரமான ஹிட் பாகுபலி பிரபாஸுக்கு கொடுத்தது. அதே மாதிரி கர்ணன் திரைப்படம் சூர்யா அவர்களுக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுக்குமா? ஏன்னா தமிழ் சினிமாவில் ஹிஸ்டாரிக்கல் திரைப்படம் உருவாகி இருந்தாலுமே எந்த ஒரு திரைப்படம் பெருசாக ஹிட் ஆனது கிடையாது. ஸோ இந்த திரைப்படம் ஹிஸ்டாரிக்கல் திரைப்படம் புது ரெக்கார்டை சூர்யா அவர்கள் படைப்பாங்களா? ஸோ யாரெல்லாம் இந்த ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க? இல்லை சூர்யா அவர்கள் பாலிவுட் சைடெலாம் போக வேண்டாம், தமிழ் சைடே தமிழ் ஃபிலிமே சாதாரண ஃபிலிமே நடித்தா போதும், ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் போய் பாலிவுட் சைடெலாம் நடிக்க வேண்டாம் அப்படிங்கிற நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்தியா அளவில் இல்லை உலக அளவில் சூர்யா அவர்களை ஃபேமஸ் ஆக போகிறாங்க. எப்படி பிரபாஸ் அவர்களுக்கு பாகுபலி திரைப்படம் ரொம்ப முக்கியமான திரைப்படமாக இருந்துச்சோ, ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக பாகுபலி திரைப்படம் ஆக்குச்சோ, அதே மாதிரி சூர்யா அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் உருவாகி கொண்டிருக்கு. ஸோ பாலிவுட்டில் அந்த ஒரு திரைப்படம் தயாரிக்கப்படுகிறது. பாலிவுட் இயக்குனர் அந்த திரைப்படத்தை இயக்க போகிறாங்க. இதை அஃபிஷியலாக அந்த இயக்குனரும் கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. அந்த திரைப்படத்தோட டைட்டிலும் ரிவீல் ஆகியிருக்கு. அந்த திரைப்படம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே சூர்யா ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான நியூஸாக இருக்கும் என்பதில் 1% கூட சந்தேகமே இல்லை. இந்த வீடியோ முடியும் போது செம எக்ஸைட்மெண்ட்டோட எண்ட் பண்ணுவீங்க. ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா?
சூர்யா அவர்களோட ஃபிலிம் செலெக்ஷன் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ரொம்ப யூனிக்கான கண்டென்ட்டாக இருக்குது. ஏதாவது ஒரு பேன் இண்டியா ஹிட்டை வந்து கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு திரைப்படத்தில் பயங்கரமான ஹிட் வந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து அவங்களோட லைனப் வந்து ஒவ்வொரு திரைப்படமும் வந்து கண்டென்ட் பேஸ்டாக பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் நவம்பர் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. அதைத் தொடர்ந்து சூர்யா அவர்கள் தன்னோட 44வது திரைப்படத்தில் நடித்து கொண்டு இருக்காங்க. அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் வந்து மிக விரைவில் வந்து முடிவுக்கு வரப்போகிறது. அதுக்கப்புறமா சூர்யா சிறுத்தை சிவா டைரக்ஷனில் மீண்டும் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலாம் வெளியானாலுமே இப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து சூர்யா அவர்கள் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமில் வந்து கமிட் ஆகியிருக்காங்க. ஸோ சங்கரா வந்து அந்த திரைப்படத்தை இயக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியானது. ஆனால் வந்து அது வந்து சங்கர் வந்து இயக்க போவது கிடையாதாம். ஒரு பாலிவுட் இயக்குனர் ராகுல் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து இயக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகி இருக்கு. அதாவது அந்த திரைப்படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமாக வந்து உருவாக போகிறது. ஸோ பாலிவுட்லேயே வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. இதுக்கு வந்து 2 தயாரிப்பு நிறுவனம் வந்து டிஸ்கஷனில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட வந்து 800 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாகுபலி திரைப்படம் மாதிரி தமிழ் உணர்வை வந்து தூண்டுற மாதிரி இந்திய மக்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்க திரைப்படம் மாதிரி வந்து இந்த திரைப்படம் வந்து அமைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக அவர் அந்த இயக்குனர் வந்து சமீபத்தில் இருந்த IFA விருது விழாவில் வந்து பேசியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. சூர்யா அவர்களோட அடுத்த திரைப்படத்தை நீங்கள் இயக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அதுக்கு வந்து அவர் சொன்ன பதில் என்னென்னா 100% அப்படிங்கிற ஒரு பதில் வந்து இன்டைரக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த சூர்யா அவர்களோட தன்னோட அடுத்த திரைப்படத்தை 45 அப்படி இல்லைன்னா 46வது திரைப்படம் கர்ணன் திரைப்படமாக உருவாக போகிறது. கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் உருவாக 5 வருஷம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 5 வருஷத்தில் கர்ணன் திரைப்படத்தோட முதல் பாகமும் ரெடி ஆகிடும். கர்ணன் திரைப்படத்தோட 2வது பாகமும் ரெடி ஆகிடும். இந்த ஒவ்வொரு பாகமாக வந்து அடுத்தடுத்த படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால தான் சூர்யா 44 திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிந்தாலுமே வந்து சூர்யா 45 திரைப்படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்காம இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து மிக விரைவில் வந்து வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் தூம் 4ல் வந்து சூர்யா அவர்கள் வந்து வில்லனாகவும் நடிக்க போகிறாங்க. ஸோ பாலிவுட்டில் வந்து சூர்யா அவர்கள் கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக ஆல்ரெடி இருக்கும் சூர்யா அவர்கள் இன்னும் இந்த திரைப்படங்களுக்கு அப்புறமா மிகப்பெரிய பேன் இண்டியா ஸ்டாராக ஆக போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு 1000 கோடி வசூல் கொடுக்கும் ஒரு நடிகராக வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பொக்கிஷம் வந்து சூர்யா அவர்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பிரபாஸ் அவர்களுக்கு பாகுபலி மாதிரி ஒரு திரைப்படம் கொடுத்து ஒரு பயங்கரமான ஹிட் வந்து பாகுபலி வந்து பிரபாஸ்க்கு வந்து கொடுத்தது. அதே மாதிரி வந்து கர்ணன் திரைப்படம் வந்து சூர்யா அவர்களுக்கு ஒரு பெரிய ஹிட் வந்து கொடுக்குமா? ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஹிஸ்டாரிக்கல் திரைப்படம் உருவாகி இருந்தாலுமே எந்த திரைப்படம் பெருசாக வந்து ஹிட் ஆனது கிடையாது. ஸோ இந்த திரைப்படம் வந்து ஹிஸ்டாரிக்கல் திரைப்படம் புது ரெக்கார்டை வந்து சூர்யா அவர்கள் படைப்பாங்களா? ஸோ யாரெல்லாம் இந்த ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க? இல்லை சூர்யா அவர்கள் பாலிவுட் சைடெலாம் போக வேண்டாம், தமிழ் சைடே வந்து தமிழ் ஃபிலிமே சாதாரண ஃபிலிமே நடித்தா போதும், ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் போய் பாலிவுட் சைடெலாம் நடிக்க வேண்டாம் அப்படிங்கிற நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல்